Hi, welcome to Kavi's recipe. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சாதம். இந்த சாதத்தை ஈஸியாக பண்ணிடலாம். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் சுலபமாக செய்யக்கூடியது. நினச்ச நேரத்தில் இதை சட்டுன்னு பண்ணிடலாம். சமையல் தெரியாதவங்க கூட இந்த சாதத்தை ஈஸியாக பண்ணிடலாம். சாதம் செய்கிறதுக்கு எந்த ஸ்பெஷல் பொடியும் வறுத்து அரைக்க தேவையில்லை, ஸ்பெஷல் மசாலாவும் தேவையில்லை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை இப்படி கிள்ளி சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும். இப்படி கருவேப்பிலையை கிள்ளி சேர்க்குறதுனால நல்ல வாசமாக இருக்கும் இது. இப்போ அது கூட ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 4-5 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கலாம். அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிக்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதை நல்லா வதக்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா எண்ணெயில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த உருளைக்கிழங்கை வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் வேக வச்சு அதை கூட இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நடுவில் கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நடுவில் கிண்டி விடுறதுனால அது அடி பிடிக்காது. தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கும், உள்ளே அமுங்கணும், ஆனால் அது குழஞ்சி போயிடக்கூடாது. இந்த சமயத்தில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த சாதம் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்து வச்ச சாதம். விசில் அடங்கினோன்னா அதில் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ இந்த சாதத்தில் உப்பு போடலை, உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் முன்னாடி உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த சாதத்துக்கான உப்பை இந்த சமயத்தில் சேர்த்து உருளைக்கிழங்கு, உப்பு, சாதம் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எந்த ஸ்பெஷல் பொடியும் அரைக்க தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கிறது இந்த இட்லி பொடி. இது வீட்டில் அரைச்ச பொடி, ரொம்ப காரமாக வாசமாக இருக்கும். அதிலிருந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு பதிலாக நீங்கள் பூண்டு பொடி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களோட இட்லி பொடியோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களும் சுலபமாக செஞ்சு கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு சைடிஷ்னு எதுவும் தேவையில்லை. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
இந்த சாதத்தை யாராலும் ஈஸியாக செய்ய முடியும். ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம். சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Subscribe, like and share this video. Thanks for watching.